பாத யாத்திரையில் களைப்புற்று அமர்ந்த பவன் கல்யாண். திருப்பதி கோவிலின் புனிதம் கெட்டுவிட்டதாக 11 நாள் கடும் விரதம். ஏழுமலையான் கோவிலை நோக்கி தொண்டர்கள் புடைசூழ நடைபயணம். லட்டு விவகாரத்தில் வேதனையுடன் விரதமிருந்து நடைபயணம். திருப்பதி லட்டில் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்டதாக சர்ச்சை எழுந்த நிலையில் இந்த விவகாரத்திற்கு பரிகாரமாக 11 நாட்கள் விரதமிருந்து திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்கப் போவதாக ஆந்திர மாநில துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி அறிவித்திருந்த நிலையில் குண்டூர் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ தசவராத வெங்கடேஸ்வர சுவாமி கோவிலுக்கு சென்று பூஜையில் கலந்து கொண்டு 11 நாட்கள் விரதத்தை கடைபிடிக்க தொடங்கினார். அக்டோபர் 1, 2ஆம் தேதிகளில் அவர் அங்கிருந்து திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு நடைபயணமாக செல்வேன் என கூறியிருந்த நிலையில் சொன்னபடி அவர் திருப்பதி வந்து தொண்டர்களோடு நடைபயணமாக சென்று திருமலை ஏழுமலையானை தரிசித்து வந்திருக்கிறார். என் முதல் நாயகன் நீ, எந்தன் காவலன் நீ, என் உயிராரம்பம் நீ, நெஞ்சின் ஆசையும் நீ. தொட்டிலாய் என்னை தூக்கியாடும் தோள்கள் வேண்டுமே, முத்தமாய் என்னை குத்தும் மீசை வேண்டும் மீண்டுமே. நடைவண்டியாகும் விரல் எங்கே, என் வழி துணையாக வேண்டுமே. அரவணைப்பாய்